ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம குரூப் 2 எக்ஸாம் லாஸ்ட் இயரில் கேட்ட மென்டல் அபிலிட்டியில் வந்து என்னென்னா மிச்சம் இருக்கிற சம்ஸ் வந்து பார்ப்போம். ஏற்கனவே வந்து என்னென்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பாதி சம்ஸ் வந்து பார்த்துட்டோம். மீதி இருக்கிற சம்ஸை வந்து என்ன இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை வந்து என்னென்னா ஒருத்தர் படிக்கிறாரு. படிக்கும் ஒருவர் வந்து 20 பக்கங்களை வந்து என்னென்னா படிக்க 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் வந்து என்னென்னா புத்தகம் படிச்சுட்ருக்கார். அவர் வந்து என்னென்னா 20 பக்கம் படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுதாம். அதே வேகத்தில் அவர் என்னென்னா 50 பக்கத்தை படிக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 20 பக்கத்தை வந்து என்னென்னா எவ்வளோ நேரத்தில் படிக்கிறாரா? 2 மணி நேரம். 50 பக்கத்தை அப்படின்னா அதே வேகத்தில் படித்தா எவ்வளோ நேரத்தில் வந்து என்னென்னா படிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணி வந்து என்னென்னா நம்ம போடலாம். இப்போ தெரியாததை எத்தனை மணி நேரம் அப்படின்னு நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணால் என்ன வருது, 20 × x = 2 × 50 அப்படின்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதெல்லாம் ரைட் சைடு நம்ம கொண்டு போகிறோம். 2 × 50 ÷ 20. அப்படின்னா என்ன ஆகும், 0 0, 2 0க்கு 0 கேன்சல் ஆகிடும், 2க்கும் 2க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ x = என்ன வருது அப்படின்னா 5 அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், 50 பக்கம் படிக்கிறதுக்கு அவருக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னா 5 மணி நேரம் ஆகும். சரியா? அப்போனா 5 மணி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 5000 ரூபாய்க்கு வந்து 8% ஆண்டு வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். சிஐ அப்படின்னா கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எஸ்ஐ அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. எப்போதுமே கூட்டு வட்டி தான் அதிகமாக இருக்கும் தனி வட்டியை விட. ஓகேவா? அதனால் சிஐ - எஸ்ஐ அப்படின்னு போட்டுட்டோம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P × R/100² அப்படின்றத ஃபார்முலா. ஏன் வந்து இங்கே ஸ்கொயர் போட்டிருக்கோம் அப்படின்னா 2 வருஷம் அப்படின்றதுக்காக ஸ்கொயர் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிஐ - எஸ்ஐ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மிச்சம் எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதான். இங்கே P என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000, அசல் வந்து 5000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. R எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% அப்படின்னு சொல்லிட்டாங்களா, 8% எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஐ - எஸ்ஐ நம்மளுக்கு தெரியாது, ஈக்குவல் நம்ம என்ன பண்ணுறோம், Pக்கு பதிலாக 5000 × R பதிலாக 8/100² அப்படின்னு போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 5000 × 8 × 8/100 × 100. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணலாம். 1 2 3 0 இருக்குது. 1 2 3 0 கேன்சல் பண்ணியாச்சு. 5 1 5, 5 2 10. இப்போ மிச்சம் என்ன பண்ணலாம், 8 × 8 இருக்குது, கீழே வந்து 2 இருக்குது. 8யும் 2யும் கேன்சல் பண்ணலாமா? 8 வந்து என்னென்னா 2ஆம் வாய்ப்பாடில் பண்ணால் 4 வரும். இங்கே வந்து 2ஆம் வாய்ப்பாடில் பண்ணால் 1 வரும். மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 8 × 4. 8யும் 4யும் பெருக்குனா என்ன வரும், 32 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். 32 ரூபா வந்து என்னென்னா வித்தியாசப்படும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 5000 ரூபாய்க்கு வந்து என்னென்னா 12% ஆண்டு வட்டி வந்து போடுறாங்க. 2 ஆண்டுகளுக்கு வந்து என்னென்னா ஆண்டுக்கு ஒரு முறை என்னென்னா வட்டி வந்து கணக்கிடப்படுறது. அப்படின்னா கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிடப்படுது அப்படின்னா, கூட்டு வட்டி மெத்தடில் தான் வந்து ஆண்டுக்கு ஒரு முறையா, ஆண்டுக்கு 2 முறை, சிலப்போ ஆண்டுக்கு 4 முறை கூட கொடுக்கலாம். அது என்ன ஆண்டுக்கு 1 முறை 2 முறை 4 முறை அப்படின்னா, கூட்டு வட்டியில் வந்து என்னென்னா வட்டி வரும்ல, ஒரு வருஷத்துக்கான வட்டி அப்படின்னு வரும்ல, அந்த வட்டியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசலோடு சேர்த்துருவாங்க. இது ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணால் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டுக்கு 2 முறை பண்ணால் அது ஆண்டுக்கு 2 முறை வட்டி. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாதத்துக்கான வட்டியை அசலில் சேர்த்துருவாங்க. திரும்ப வந்து என்னென்னா அடுத்த 6 மாதத்துக்கு வந்து என்னென்னா வட்டி போடும்போது அசலுக்கும் வட்டி போடுவாங்க, ஏற்கனவே எவ்வளோ வட்டியை வந்து என்னென்னா ஆட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதுக்கும் சேர்த்து வட்டி போடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் ஆண்டுக்கு 2 முறை வட்டினா. இதுவே ஆண்டுக்கு 4 முறை வட்டினா 3 மாதத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க. ஒரு 12 வந்து என்னென்னா 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 3 வருமா? அதனால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை என்னென்னா வட்டி போடுவாங்க. அந்த வட்டி என்ன பண்ணுவாங்க, அசலில் சேர்த்துருவாங்க. அப்படி வந்து போடுவாங்க.
ஓகேவா? இப்போ என்னென்னா இங்கே 5000 அப்படின்றது என்னது? அசல். அதனால் P = 5000 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அடுத்தது ஆண்டு வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஆண்டு வட்டி சதவீதம் R = 12% அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்தது எத்தனை ஆண்டுகள் கேட்குறாங்க அப்படின்னா 2 ஆண்டுகள். N = 2. ஓகேவா? இப்போ கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். CI = என்ன ஃபார்முலானா ஃபஸ்ட்டு P × 1 + R/100 ஹோல் பவர் n வரும். இங்கே -1 வரும். இதுக்கு வந்து ஒரு ப்ராக்கெட் வரும். இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா, கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அடுத்தது CI நம்மளுக்கு கூட்டு வட்டியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், என்னென்னு தெரியாது. இங்கே என்ன போடலாம்? 5000னு போடலாமா? இன்ட்டு 1 + Rக்கு பதிலாக என்னது? 12/100. Nக்கு பதிலாக என்னது? 2 -1 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 12க்கும் இதுக்கும் நம்ம 12யும் 100யும் என்னென்னா கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம். 12 100 என்ன வாய்ப்பாடில் வரும்? 4 வாய்ப்பாடில் வருமா? 4 3 12. 4 3 12. 4 2 வந்து 8 வரும். மிச்சம் 2 இருக்கும், 5 வரும். 3/25 அப்படின்னு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பில் = 5000 × 1 + 3/25 ஸ்கொயர் -1 இப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 25 வந்து மேலே போகும். மேலே போனால் என்ன ஆகும்? 25 + 3 அப்படின்னா என்ன ஆகும்? 28/25 அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஓகேவா? இதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஈக்குவல்ட்டு என்ன வருது? CI = P என்ன போட்டோன்னா 5000. 5000 × 1 இங்கே எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 28 வந்துச்சா? சாரி, 28/25 ஹோல் ஸ்கொயர் -1 அப்படின்னு வந்துச்சா? இப்போ 28 வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. 28 × 28 8 8 என்ன வரும்? 64. 8 2 16 வரும். இன்னொரு 6 கூட்டினா 22 வரும். 2 8 இவ்வளோ வரும்? 16. மிச்சம் 1 இருக்கும். 2 2 4 மிச்சம் இன்னொரு 1 சேர்த்தா 5. 4 இருக்கும், 8 இருக்கும், 7 இருக்கும். ஈக்குவல்ட்டு என்ன வரும்? 5000 × 784/25 × 25 625. இது ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வந்து 784 அதுலேருந்து நம்ம 625 கழிக்க போகிறோம். கழிச்சா என்ன வரும் பாருங்கள். 4லேருந்து 5 போகாது. ஸோ 14ன்னு மாறும். இங்கே வந்து 7ன்னு மாறுது. 14லேருந்து 5 கழிச்சா 9 வரும். இங்கே வந்து என்னென்னா 5 வரும். இங்கே 1 வரும். அப்போனா ஈக்குவல்ட்டு என்ன வரும்? 5000 × 159 /625 அப்படின்னு வருமா? இப்போ 625ம் 5000த்தையும் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். எதால் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா 25ஆல் பண்ணலாம். இங்கே நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? 25 × 25. ஸோ அதனால் 25 25ஆல் என்னென்னா பெருக்குனா தான் 625 வரும். ஸோ 25ஆல் நம்ம வகுக்கிறோம். மேலே 25ஆல் வகுத்தா ஃபஸ்ட் 2 நம்பருக்கு என்ன வரும்? 25 2 50. ஸோ 0 0 அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள், 25 இங்கே இருக்குது. 25 1 25 இங்கே பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னா 159 × 8 அப்படின்றது தான் ஆன்சர். அதை போட்டு பாருங்கள். 159 × 8. 8 2 என்ன வரும்? 72 7. 8 5 என்ன வருது? 40. 40 ஒரு 7 ப்ளஸ் பண்ணால் 47. மிச்சம் ஒரு 4 இருக்குது. 8 1 8 இன்னொரு 4 கூட்டினா 12 அப்படின்னு வரும். 1272 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் வந்து என்னென்னா இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு. தனி வட்டி வச்சு கேட்டிருக்காங்க. அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரூபாய் 48,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அசல் வந்து எவ்வளோ? 48,000. 48,000 எத்தனை வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க? N = 2 வருஷம் அப்புறம் 3 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
3 மாதங்க அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 மாதத்தை வருஷமாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் 3/12 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் அப்படின்னா 12 மாதம். அதனால் என்னென்னா வருஷமாக மாற்றணும், கொடுத்துருக்க மாதங்களை என்னென்னா வருஷமாக மாற்றி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் என்னென்னா வருஷமாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க மாதம் டிவைடட் பை ஒரு மாதத்துக்கு என்னென்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள் அதை வந்து நம்ம போடுறோம் 3/12. இப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ண முடிஞ்சதை பண்ணிடலாம். 1 4 ஓகேவா. அப்போனா என்ன வரும் 2 1/4 அப்படின்னு வரும். இது நம்ம எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுனா இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இன்ட்டு இது வந்து ப்ளஸ் பண்ணணும். 2 4 ரெண்டுத்தையும் பெருக்குனா 8, மேலே ஒரு 1 9/4 அப்படின்னு வரும். ஓகேவா. n = 9/4. இப்போ எவ்வளோவா மொத்த தொகை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏ தான் மொத்த தொகை 55,560 அப்படின்னு சொல்லிட்டாங்க மொத்தமான தொகை. அப்படின்னா வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. R = என்ன, இதுதான் கொஷின். ஓகேவா. இப்போ ஏ வந்து என்ன கொடுத்துட்டாங்க, ஏ வந்து கொடுத்துட்டாங்க. ஏவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம், வட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, மொத்த தொகை மைனஸ் அசல். மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை வருஷம், இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு தொகை போடுறீங்க அப்படின்னா 4 வருஷம் கழித்து வர மொத்த தொகையிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தீங்களே அசல், அதை மைனஸ் பண்ணிட்டா வந்து என்ன வரும், உங்களுக்கு கொடுத்துருக்க வட்டி வந்து வரும்ல, அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 55,560 எதை மைனஸ் பண்ணியிருக்காங்க, 48,000 மைனஸ் பண்ணுறாங்க. அப்படி மைனஸ் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வருது, எஸ்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7,560 அப்படின்னு வரும். ஓகேவா. இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியை கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம என்னென்னா ஈஸியாக வந்து என்னென்னா வட்டி விகிதத்தை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன, P × N × R/100. இதில் போடுங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு எஸ்ஐ என்ன, 7,560 இது 48,000 இன்ட்டு N என்ன 9/4 இன்ட்டு R என்னன்னு நமக்கு தெரியாது, கீழே டிவைடட் பையில் 100. இந்த 2 ஜீரோவுக்கு மேலே 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். 4ஐயும் இதையும் அடித்தா 4 1 4 2 0. இந்த பக்கம் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். 0 இங்கே ஒரு 0 இருக்குது. இங்கே 12ஐயும் இதையும் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா R = என்னது 756/12 × 9. மேலே பாருங்கள் 9 டேபிள் அது வருமா, 9வது வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். 9 1 1. அடுத்தது என்ன பாருங்கள் 75. 75ல் எத்தனை தடவை 9 வரும் அப்படின்னா 8 வருமா. 9 8 என்ன வரும் 72 வரும். மிச்சம் வந்து 3 இருக்கும். 3 இருக்குமா 36. 36னா எத்தனை தடவை 4 தடவை வரும். 84 இருக்குது. 12 84ஐயும் வந்தேன்னா கேன்சல் பண்ண முடியுமா, பண்ணால் என்ன வரும் 84/12. 12 1 12 12 7 84. ஸோ என்னென்னா 7% அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். 7%. ஓகேவா. இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட என்னென்னா எக்ஸாமில் கேட்கலாம். முதல்ல இது மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும், முதல்ல வந்து தனி வட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வட்டி விகிதத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு ஈஸியான கொஷின் இது. 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதத்தை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல இந்த மாதிரி விகிதம் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டுமே வந்து என்னென்னா ஒரே யூனிட்டில் இருக்கணும், ஒரே அலகில் இருக்கணும். இங்கே கிலோமீட்டர்னு இருக்குது, இங்கே மீட்டர்னு இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் பார்க்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கிலோமீட்டர் என்ன மீட்டர் அப்படின்னு மாற்றிக்கலாம். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர், 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டரா. அப்படின்னா இங்கே 3 கிலோமீட்டர் இருக்குது. 3 கிலோமீட்டர்னால் இங்கே எத்தனை மீட்டர் இருக்கும் அப்படின்னா 3000 மீட்டர் இருக்கும். அப்படின்னா என்ன வரும், இங்கே 3000 மீட்டர் ஈஸ்ட்டு என்ன வரும், அடுத்தது அங்கே என்ன கொடுத்துருக்காங்க 300ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 300 அப்படின்னு வரும். இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. இங்கே என்னென்னா 3 1 3 3 10 என்னது 30. அப்படின்னா என்ன வரும் 10:1 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும்.
ஓகேவா? ஓகே, இது மாதிரி ஈஸியாக கூட சிலப்போ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு நகரத்தோட மக்கள் தொகை வந்து ஒரு ஆண்டில் வந்து என்னென்னா 20,000ன்னு இருக்குது. அடுத்த ஆண்டில் என்னென்னா ஒரு ஆண்டோட தொடக்கத்தில் 20,000 இருக்குது, முடியும் போது என்னது 25,000 அப்படின்னு மாறுது. அப்படின்னா வந்து என்னென்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போதுமே இது மாதிரி சதவீதம் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அதிகம் எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ வந்து உண்மையில் அதிகமாகிருக்கு, தொகை அளவில் எவ்வளோ அதிகமாகிருக்கு டிவைடட் பை என்னென்னா பழைய அமௌண்ட், பழைய வந்து தொகை, பழைய மக்கள் தொகையை போட்டுக்கலாம். இங்கே என்னென்னா பழைய அமௌண்ட்டு இன்ட்டு 100 இதான் வந்து நம்ம போடுவோம் பர்சன்டேஜில் கேட்டால். ஃபஸ்ட்டு அதிகமாக எவ்வளோ ஆயிருக்கு, 20,000லேருந்து 25,000த்துக்கு ஆயிருக்கு. அப்படின்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 5,000 அதிகரிச்சிருக்கு. ஸோ 5,000 அப்படின்னு போடுறோம். டிவைடட் பை பழைய மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, 20,000 அப்படின்னு இருக்குது. 20,000 இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிவிடுங்க. 1 2 1 2 2 அடிச்சாச்சு. இங்கே 2 இங்கே 2 கேன்சல் பண்ணியாச்சு. மேலேயே வேறு ஏதாவது பண்ண முடியுமா? 50 இருக்குது, கீழே வந்து 2 இருக்குது. 2ஆம் வாய்ப்பாடால் அடிக்கலாம். 2 1 வந்து என்னென்னா 2 2 25 பார்த்திங்கன்னா 50 அப்படின்னு வரும். அப்படின்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, 25% வந்து என்னென்னா மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏபிசின்னு 3 வேட்பாளர்கள் இருக்காங்க. பள்ளி தேர்தலில் நிற்கிறாங்க. அந்த வாக்குகள் வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா வந்து வெற்றி பெற்ற வேட்பாளரோட வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெற்றி பெற்ற வேட்பாளர் யாராக இருப்பார்? ஃபஸ்ட்டு 153 ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அடுத்தது 245 ஒருத்தர் வாங்கியிருக்காரு, 102 ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அப்போனா வெற்றி பெற்றவர் யாராக இருப்பார்? இந்த 245 வாங்கினவர் தான் ஆப்வியஸாக என்னென்னா வெற்றி பெற்றிருப்பார். ஓகேவா? அப்போ என்னென்னா 245 இதை நான் எடுத்து எழுதிட்டேன். டிவைடட் பை இப்போ வந்து என்னென்னா இவரோட வாக்கு சதவீதத்தை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இவருக்கு வந்து எதை வச்சு சதவீதம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ வந்து வாக்கு பதிவாயிருக்கு அதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக எவ்வளோ பதிவாயிருக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல எண்ணுவோம். 3 5 எவ்வளோ ஆகுது, 8 2 அப்படின்னா என்னது 10, 0 போட்டுரும், இங்கே 1 போடுறோம். 1 5 6 ஆகுதா, 6 4 எவ்வளோ 10, 1 1 2 2 மொத்தம் 5 அப்படின்னா 500 அப்படின்னு வரும் இன்ட்டு 100. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது 5ம் இதையும் பாருங்கள், 5ம் இதையும் கேன்சல் பண்ணலாம். 5 1 5 5 4 என்னது 20 வரும், மிச்சம் 4 இருக்கும், 5 9 அப்படின்னு வரும். 5 9 என்ன 45 அப்படின்னு வரும். ஈக்குவல்ட்டு எவ்வளோ ஆகுது, 49% அப்படின்னு வரும். ஓகேவா? வெற்றி பெற்ற வேட்பாளர் எவ்வளோ சதவீதம் வாக்கு பெற்றிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49%. இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள். அடுத்த கொஷின், வில்சன் மதன் குணா 3 பேர் வந்து என்னென்னா சேர்ந்து ஓடுறாங்க. ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதை வந்து சுற்றி வராங்க. ஒரு வட்ட வடிவம் ஓடுபாதை இருக்குது. இதை வந்து 3 பேர் என்ன பண்ணுறாங்க, சுற்றி சுற்றி வராங்க. 3 பேர் சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்காங்க. வில்சன் என்னென்னா 10 நிமிஷத்தில் வந்து சுற்றி வந்துடுறாரு ஃபுல்லாக. மதன் வந்து 15 நிமிஷத்தை சுற்றி வராரு. குணா வந்து 20 நிமிஷத்தை சுற்றி வராரு. இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 3 பேரும் சுற்றி வந்துட்டு இருக்காங்க. 3 பேரும் என்னென்னா ஒரே பாயிண்ட்டில் 7 மணிக்கு காலைல 7 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட் இங்கேன்னு வச்சுப்போம், இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திரும்ப இதே பாயிண்டில் எப்போ வந்து திரும்ப மீட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு டைமே ஒரே பாயிண்டில் மீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு வில்சன் 10 நிமிஷத்தில் என்னென்னா இங்கே இருப்பார். அப்போல்லாம் வந்து 2 பேரும் பின்னாடி இருப்பாங்க. 15 நிமிஷம் ஆகும் அவங்க கம்ப்ளீட் பண்ண. இவர் வந்து என்னென்னா இந்த பாயிண்ட்டை தாண்டி போயிடுவார். முன்னாடி தாண்டி போனதுக்கப்புறமா தான் இவங்க ஃபஸ்ட்டு அடுத்தது என்னென்னா குணா தாண்டி போவார், அடுத்தது மதன் தாண்டி போவார், அடுத்தது தான் குணா தாண்டி போவார். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ 3 பேருமே எப்போ வந்து ஒன்றா மீட் பண்ணிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. இது மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்கள், எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு அதுக்கு மீப்போமா கண்டுபிடிச்சிருங்க. மீப்போமா கண்டுபிடிச்சா இந்த கொஷினே வந்து ஓவர். கண்டுபிடிங்க. 10 15 20 மீப்போமா பார்த்தா 3மே வந்து என்னென்னா 5ல் வரும். ஸோ நான் 5 போடுறேன். 5 2 10, 5 3 15, 5 4 20. திரும்ப என்னென்னா 2ஆல் பண்ணுறேன். 2ஆல் பண்ணால் 2 1 2,
3 அப்படியே வச்சுக்கலாம். 2 2 4. திரும்ப 2ஆல் பண்ணால் 1 3 1 வரும். திரும்ப 3ஆல் பண்ணால் தான் எல்லாமே 1 1 1 ஆகிடுமா? அடுத்தது என்ன வரும் பாருங்கள். 5 × 2 × 2 × 3. 5 2 எவ்வளோ வரும்? 10. 10 × 6 எவ்வளோ வரும்? 60 அப்படின்னு வரும். 60 நிமிஷம் கழிச்சு தான் என்ன பண்ணுவாங்க, 3 பேரும் என்னென்னா ஒன்றா மீட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? காலைல வந்து 7 மணிக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா எத்தனை மணிக்கு வந்து என்னென்னா திரும்ப மீட் பண்ணுவாங்க அப்படின்னா 60 நிமிஷம்னா என்னது, 1 மணி நேரமா? 7 மணி நேரம். 7 மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்தது எத்தனை மணிக்கு பார்ப்பாங்கன்னா 8 மணிக்கு பார்ப்பாங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்றது 2 இருக்குது. 8 முற்பகலா பிற்பகலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை அப்படின்றதால 8 முற்பகல், மார்னிங் தான் வந்து பார்த்துப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 25 மாணவர்கள் வந்து என்னென்னா எடுத்த மதிப்பெண் கொடுத்துருக்காங்க, சராசரி மதிப்பெண் அப்படின்னு. 25 மாணவர்கள் சராசரி மதிப்பெண்ணா என்னென்னா 25 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்ணையும் கூட்டுவாங்க. கூட்டிகிட்டு என்னென்னா டிவைடட் பையில் 25 அப்படின்னு வந்து போட்டுருவாங்க. போட்டுட்டு எடுத்தது தான் இந்த 78.4 அப்படின்றது ஆவரேஜ் மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய சராசரி மதிப்பெண். ஓகேவா? 25 பேருக்கு வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா 96 அப்படின்ற மதிப்பை என்ன பண்ணிட்டாங்கன்னா 69ன்னு தவறுதெல்லாம் என்னென்னா கவுண்ட் பண்ணி என்னென்னா கால்குலேட் பண்ணி இந்த கால்குலேஷனை போட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம 69 96ன்னு மாற்றிட்டு திரும்ப எவ்வளோ சராசரி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி போடலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல என்னென்னா சராசரி தான் கொடுத்துருக்காங்க, மொத்தமாக எவ்வளோ மதிப்பெண் தெரியணும். மொத்தமாக எவ்வளோ மதிப்பெண் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த இதை வந்து கூட்ட முடியும். இல்லைன்னா நம்ம இன்னொரு ஈஸியான மெத்தட் பார்ப்போம். மொத்த மதிப்பெண் கூட கால்குலேட் பண்ண வேணாம், ஈஸியான ஒரு மெத்தட் வந்து பார்ப்போம். 25 மாணவர்களோட சராசரி மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 78.4. இது அப்படியே மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. 96 அப்படின்றத நம்ம என்ன 96 அப்படின்ற மதிப்பெண்ணை தவறுதலாக என்ன பண்ணிட்டாங்க 69 அப்படின்னு வந்து எடுத்துட்டாங்க. அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து என்னென்னா எவ்வளோ மதிப்பெண்ணை இவங்க கூட்டணும், எவ்வளோ மதிப்பெண்ணை சராசரியில் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். 96ன்னு எடுக்க வேண்டியதை 69ன்னு எடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கம்மியாக எடுத்துட்டாங்க. அந்த எவ்வளோ கம்மியாக எடுத்தாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 16, இது என்ன வரும், மைனஸ் பண்ணணும். இது வந்து என்னென்னா 8ன்னு வரும். வந்து 7, இது வந்து என்னென்னா 2 அப்படின்னு வருதா. 27 மார்க்கை வந்து என்ன பண்ணணும், நம்ம மொத்த மதிப்பெண்ணோட ஆட் பண்ணி சராசரி பார்க்கணும். அதை விட நம்ம இன்னொரு மெத்தட் என்னென்னா எதா பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே இது சராசரி பார்த்தாச்சு, எக்ஸ்ட்ரா இருக்கிற மதிப்பெண்ணுக்கு மட்டும் சராசரியை கால்குலேட் பண்ணி இதோட வந்து என்னென்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தடாக இருக்கும். இப்போ 27க்கு சராசரி பார்ப்போமா. சராசரி பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், 27 மார்க் அப்படின்றது வந்து என்னென்னா 25 பேருக்கு பார்க்கணும். அப்படின்னா 25ஆல் டிவைட் பண்ணுறோம். 25 1 என்னென்னா 25 வருமா, மிச்சம் 2 இருக்கும். பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், 0 சேர்க்குறோம். 20ல் 25 வந்து அடங்குமா, அடங்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மேலே இன்னொரு 0 போட்டுட்டு இங்கே இன்னொரு 0 போடுறோம். 25 வாய்ப்பாட்டில் வந்து 200 எத்தனாவது தடவை வரும், 8. ஸோ 8 = 200 அப்படின்னு வருதா. அப்படின்னா என்ன வரும், 1.08 அப்படின்னு வந்து என்னென்னா ஆட் பண்ணணும். 1.08 இதோட ஆட் பண்ணணும். 78.4 இதோட 1.08 அப்படின்றத ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 8 வரும், இங்கே 4 வரும், இங்கே பாயிண்ட் வச்சு 9 7 அப்படின்னு வரும். 79.48 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? இந்த மெத்தடில் கூட நம்ம போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். நம்ம தேவையில்லாமல் வந்து சராசரியை கண்டுபிடிக்க தேவையில்லை. இதுவே வந்து என்னென்னா 69 தான் உண்மையான மார்க்கு, 96 அப்படின்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம எவ்வளோ மார்க் வந்து அதிகமாக எடுத்தாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அந்த வேல்யூ வந்து என்னென்னா இதோட நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 78.4லேருந்து 1.08 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த மதிப்பெண் வந்து கிடச்சிரும். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லாஸ்ட் சம் பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம் தான். 2 எண்களோட மீப்போ மே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மீப்போவேனா என்னது, HCF கொடுத்துட்டாங்க 16. மீப்போ மே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 240 கொடுத்துட்டாங்க. ஒரு எண் என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு எண்ணோட மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க 48. மற்றொரு எண்ணோட மதிப்பு வந்து தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீப்போ வே இன்ட்டு மீப்போ மே ரெண்டுத்தையும் பெருக்குனா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரெண்டு எண்களின் பெருக்கலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்பில் அப்படின்னு பாருங்கள். மீப்போ வே ஈக்குவல் டு என்னது? 16. மீப்போ மே வந்து 240 ஈக்குவல் டு ரெண்டு எண்களோட பெருக்கல். ஃபஸ்ட்டு எண்ணு 48, ரெண்டாவது எண்ணு என்னன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 16 × 240 டிவைடட் பையில் 48. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? 16 48 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியுமா? 16 1 16, 16 3 வந்து 48. அப்போ 240ஐயும் 3ஐயும் கேன்சல் பண்ணலாமா? 3 1 3, 3 வந்து என்னென்னா 24 அப்படின்னா 3 8 வரும், 24ன்னு 0 ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகேவா? அப்போனா என்ன வரும்? ஆன்சர் 80 அப்படின்னு வரும். இன்னொரு என்னோட மதிப்பு என்ன அப்படின்னா 80 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து என்னென்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு எண்களோட பெருக்கு தொகை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா மீப்போ வே மீப்போ மே ரெண்டுத்தோட பெருக்கலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இதோடு வந்து இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.